ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 70வது தலைப்பு. புராணம். தெய்வங்களுள் பேதம் ஏன்? தொடர்ச்சி. ஒவ்வொருவருக்கும் தங்கள் இஷ்டமூர்த்தியிடமே அசையாத நம்பிக்கை ஏற்பட வேண்டுமல்லவா? இதுதான் பரமாத்மஸ்வரூபம், பரபிரம்மஸ்வரூபம், இதற்கு மேல் ஒரு சக்தி இல்லை என்ற உறுதியை அவர்களுக்கு ஊட்ட வேண்டுமல்லவா? அதற்காகத்தான் ஒவ்வொரு ரூபத்திலும் மற்ற ரூபங்களையெல்லாம் விட பெரியதாக தன்னை காட்டிக்கொண்டிருக்கிறது. மற்ற ரூபங்கள் தன்னை பூஜை பண்ணினதாகவும் தன்னிடம் தோற்றுப்போனதாகவும் காட்டியிருக்கிறது. இப்படி சொன்னதனாலேயே ஒவ்வொரு தெய்வமும் மற்ற தெய்வங்களை பூஜித்ததும் உண்டு, மற்ற தெய்வங்களால் பூஜிக்கப்பட்டதும் உண்டு, மற்ற தெய்வங்களிடம் தோற்றதும் உண்டு, மற்ற தெய்வங்களை தோற்க பண்ணினதும் உண்டு என்று ஆகிறதல்லவா? இவற்றிலே சைவமான புராணங்களில் சிவனின் உயர்வை மட்டுமே காட்டுகிற விஷயங்களாக தொகுத்து கொடுத்திருக்கும், வைஷ்ணவமான புராணங்களில் விஷ்ணுவின் உத்கர்ஷத்தை, மேன்மையை சொல்கிற சம்பவங்களை மட்டுமே சேர்த்து தந்திருக்கும். இப்படியே அம்பாள், சுப்பிரமணியர் முதலிய மற்ற தேவதைகளை பற்றிய ஒவ்வொரு புராணத்திலும் அது ஒன்றே முழுமுதல் தெய்வம் என்னும்படியான விருத்தாந்தங்களை மட்டும் கொடுத்திருக்கும். ஆக உத்தேசம் மற்றவற்றை மட்டம் தட்டுவதில்லை. எது ஒருத்தனுக்கு உபாசியமோ அதனிடமே இவன் அனன்ய பக்தி செலுத்தும்படி பண்ண வேண்டும் என்பதே உத்தேசம். அந்நியமாக இன்னொன்றிடம் பக்தி சிதறாமல் இருப்பதுதான் அனன்யம் என்பது. இந்த தெய்வத்தை உயர்த்தி காட்டி இதன் உபாசகனை உயர்த்துவதுதான் லட்சியமே அன்றி மற்றவற்றை நிந்திப்பது அல்ல. இதை நகி நிந்தா நியாயம் என்பார்கள். எல்லாம் ஒரே பரமாத்மாவின் பல ரூபங்கள் என்று பார்க்கிறவர்களுக்கு அனன்ய பக்தி என்பதற்கு அவசியமே இல்லை. ஏனென்றால் ஒரு தெய்வத்துக்கு இன்னொன்று அந்நியம் என்று அவர்கள் நினைத்தால்தானே ஒன்றை விட்டு இன்னொன்றிடம் திரும்புவதை பற்றிய பேச்சே வருகிறது. எல்லாம் ஒன்றின் வேஷமே என்று புரிந்து கொண்டு விட்டால் அப்போது எல்லா புராணங்களும் ஒரே பரமாத்மாவின் லீலா வினோதம்தான். அந்த ஒன்றேதான் தன்னை வெவ்வேறு மனோபாவக்காரர்கள் அனுபவிக்கும்படியாக வெவ்வேறு தெய்வம் போல ஆக்கிக்கொண்டு இத்தனை கூத்தும் அடிக்கிறது என்று புரிந்து கொண்டு ஒன்றுக்கொன்று முரணாக தோன்றுகிற எல்லா கதைகளையும் ரசிக்கவும் பக்தி செலுத்தவும் முடிகிறது. பானாசுரன் கதையிலே சிவன் கிருஷ்ணனிடம் தோற்றுப்போகிறாரா? திருவண்ணாமலை கதையிலே விஷ்ணு சிவனுடைய அடியை காண முடியாமல் தோற்றுப்போகிறாரா? இரண்டும் சத்தியந்தான். கிருஷ்ண பக்தர்களை அவர்தான் பரமாத்மா என்று நம்ப பண்ணுவதற்காக ஈஸ்வரன் தயங்காமல் கிருஷ்ணனிடம் தோற்றுப்போகக்கூடியவர்தான். சைவர்களுக்கு ஈஸ்வரனிடம் பிடிப்பை உறுதியாக்க வேண்டும் என்பதற்காக விஷ்ணு தம்மையே குறைத்து கொண்டு ஈஸ்வரனிடம் தோற்கக்கூடியவர்தான். நாம் ஜெயித்தவர் தோற்றவர் என்று வித்தியாசமாக நினைத்தாலும் அவர்களுக்கு தாங்கள் வேறு இல்லை, ஒருவரேதான் என்று தெரியுமல்லவா? தன்னையே ஜெயித்து கொள்வதாவது தன்னிடமே தோற்றுப்போவதாவது? அதனால் இதெல்லாம் விளையாட்டுத்தான். இப்படி ஒரே பரமாத்மா பல ரூபம் எடுத்துக்கொண்டு லீலை செய்கிறது. இன்னொரு காரணமும் உண்டு. ஜனங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பதுதான் அது. லோகத்தில் பக்தி விருத்தியாக வேண்டும். இதற்காக பகவானே வழிகாட்ட வேண்டும். அதற்காகத்தான் சில கதைகளில் சில க்ஷேத்திரங்களில் விஷ்ணுவே பக்தனாக இருந்து கொண்டு ஈஸ்வரனுக்கு பூஜை செய்கிறார். வேறு சில கதைகளில் க்ஷேத்திரங்களில் சிவன் விஷ்ணுவுக்கு பூஜை பண்ணுகிறார். மற்ற தெய்வங்களும் இப்படியே. பொதுவாக சைவம் வைஷ்ணவம் என்றே நாம் பெரிய பிரிவுகளாக பிரிந்திருப்பதால் ஈஸ்வரன் விஷ்ணு என்ற இரண்டையே அதிகம் சொல்கிறேன். லோகத்தில்
பாதிவிரத்தியம் கற்பு நெறி இருக்க வேண்டும். அதனால் அம்பாளே பதிவிரதைகளுக்கெல்லாம் வழிகாட்ட வேண்டும். அப்போது தான் பராசக்தியாக இருந்தாலும் பதிக்கு அடங்கி ஒடுங்கினவளாகத்தானே இருக்க வேண்டும். ஆக புராணங்களிலே ஒன்றுக்கொன்று வித்தியாசமாக இந்த சுவாமிதான் உசத்தி என்றும் அந்த சுவாமிதான் உசத்தி என்றும் காட்டும்படியான கதைகள் வருவது அந்தந்த குறிப்பிட்ட சமயத்தில் ஒன்றிடமே இதுதான் பரமாத்மா என்று நாம் ஆழமாக ஈடுபட்டு நிற்பதற்காக சொன்னது என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்றை தாழ்த்தியது போல் சொன்னது உண்மையில் அதை நிந்திப்பதற்காக இல்லை. இன்னொன்றை இதுவே சகலமும் என்று கெட்டியாக பிடித்து கொள்ளச் செய்வதுதான் உத்தேசம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.